अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலைன்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 3ஆம் தேதி 2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்மராசி, அஷ்டமி திதி வளர்பிறை. அதுல இன்றைய நாள் மகர ராசி அல்லது மகர லக்னம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. ஏன்னா சுக்கிரன் என்ற நட்சத்திரம், கேது, சந்திரன் இன்றைய நாள் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாண்டி போயிருக்கிறதுனால லைட்டா வலி குறையுமே தவிர ஆனா வலி இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாரையும் விட்டு கொடுத்து போறோமோ, அரவணை போட போறோமோ அந்த அளவுக்கு நல்லதா இருக்கணும். மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சளி தொந்தரவுகள், பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அதே மாதிரி சாப்பிடுற உணவு நமக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுறது, ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாம் தான் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ தாராளமா அது செட் ஆகும், அமோகமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த நாள் அபாயங்கள் உண்டு. பெருசா ஒன்று வேஸ்ட் ஆகும். அதனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா விதத்திலுமே கோபதாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு, வாக்குவாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம அது தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்றைய நாள் கண்ணும் கருத்துமா இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லது. வண்டி வாகனங்கள்ல பிரயாணங்கள்ல 100% கவனமா போகணும். இன்றைய நாள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ நமக்கு தெரியாத ஒரு தப்பான விஷயம், இல்லைன்னா நம்ம பேர் ஒரு அவ பெயர், கெட்ட பெயர், இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான பேச்சு, வினோதமான எண்ணங்கள், நம்ம ஐடியாஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ, பேச்சில் கவனமா இருக்கீங்களோ, குடும்பத்துல செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னால் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருக்கும்.
திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டவர் பிங்க் கலர். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்துக்குரிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நிறைய வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். புதிய விஷயங்களை எடுத்து படிக்கும் பொழுதும் செய்யும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுல பெண்களால் நமக்கு ஒரு சில விதங்கள்ல மகிழ்ச்சியும் ஒரு சில விதங்கள்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க் கலர். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாதிரி வரலாம். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரலாம். இன்றைய நாள் அதற்கான விஷயம் க்ளோஸ் ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே நம்ம மீறி போகாதுங்கிற ஒரு தைரியத்துல நீங்க இருக்கலாம். தப்பே கிடையாது. கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ஒரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அசாதாரணமான திருப்தி, நல்லா தெரிஞ்சே சில தப்புகளை நம்ம பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. பொறுமையாக இருந்து எந்த விஷயத்தையுமே கையாளும் பொழுது அது பெரிய சக்தியும் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்ம வாங்கின லோனுக்கு நம்ம திருப்பி கட்டும்போது கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்தம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இன்றைய கால பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர். அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாத கோவம் இதெல்லாம் தவிர்த்துக்க நல்லது. மெயினா வேலையில பயங்கர அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ப ஒரு சக்சஸ் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மனசார ஜாலியா வேணா இருக்கலாமே தவிர அது பொருளாதாரத்தின் ரீதியா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் கேது சேருவது வீட்டுல பெரியவங்களை அல்லது நீங்க பெரியவங்களை ஏதோ ஒரு வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா பிரியிற மாதிரி இருக்கலாம். அதுவும் மெயினா தாயை இல்லைன்னா இந்த கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா வீட்டுல அல்லது சுற்றுப்புறத்துல உங்க உறவினர்கள்ல ஏதாவது ஒரு கெட்ட செய்தி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு தேவைக்கு அதிகமா டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப அதிகமா ப்ரெஷர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது பெட்டர். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரணையாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று நாள் தயவு செய்து இரவு நேரத்துல பயணத்தை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள், குடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய சிக்கல்கள், சவால்கள், தேவையே இல்லாத பிரச்சனைகள், அவசியம் இல்லாத ஏதாவது ஒரு கருத்து இதெல்லாம் பேசி நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும்.
மெயினாக எதுவாக இருந்தாலும் லிமிட்டில் இருக்கிறது நல்லது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனத்துக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அத்தையோட ஹெல்த், சித்தியோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு புண்ணாகும், ரணமா இருக்கும். அதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சண்டை போடுற மாதிரி இன்றைய நாள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காத்தியாயனி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டம் இங்கு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோணுகம் ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.